வைகோ நடைப்பயணமா? எதுக்கு நடைப்பயணம் அப்படின்னா, அவங்க என்ன சமத்துவ நடைப்பயணம்ங்கிறது. அது என்ன சமத்துவ நடைப்பயணம்? அதுவும் புரியல. அதுக்கு என்ன சொல்ல, திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க நடைப்பயணம்ங்கிறது. சமத்துவம்னாலும் ஒன்றும் புரியல. திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பதற்கு நடைப்பயணம்னா, இவர் நடந்தாருன்னா திமுக ஆட்சியில் வந்துடுமா? மக்களில் ஓட்டு போடணும். எங்கேருந்து எங்கே நடக்கிறாரு? திருச்சியிலேருந்து மதுரைக்கு நடக்கிறார். திருச்சியிலேருந்து மதுரைக்கு நடக்கிறாருன்னா, திருச்சியிலேருந்து மதுரை 131 கிலோமீட்டர். அதுக்கு காரில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி 2 மணி நேரம் 11 நிமிஷம் ஆகும். 65 கிலோமீட்டரில் போவாங்க ட்ரெயின், 65 கிலோமீட்டரில் கார் போவாங்க. அப்படி போனாலே 2 மணி நேரம் 11 நிமிஷம். வைகோ இந்த 131 கிலோமீட்டரில் நடக்க எத்தனை நாள் ஆகும்? வைகோவுக்கு என்ன வயசு? வைகோவுக்கு 81 வயசாகி, 81 முடிஞ்சு 82 நடக்குது. இந்த வயசில் 131 கிலோமீட்டரை வைகோவால் நடக்க முடியுமா? எத்தனை நாளாகும்? அது ஜனவரியில் தான் ஆரம்பிக்க போகிறேங்கிறார். எலெக்ஷனு மார்ச்சில் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? ஏன் அதை பண்ணும்? அதுவும் ஸ்டாலின் ஆரம்பித்து வைக்கிறார். என்னென்னா, வைகோ உண்டிய ராஜதந்திரம். நம்ம ஜனவரியில் இந்த தேர்தல் தொகுதி பங்கீடெல்லாம் வரும். அப்போ ஸ்டாலின்கிட்ட சொல்லி ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அந்த சீட்டு அதிகம் வாங்கலான்னு சொல்லி ஸ்டாலின் ஐஸ் வைக்கிறதுக்காக அவர் தலைமையில் நடைப்பயணம்னு சொல்லி 131 கிலோமீட்டரில் முக்கால்வாசியாக கார்லேயே போயிட்டு அப்பப்போ ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் நடந்துட்டு நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு நாளை வைகோ நடைப்பயணம் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போனார். எப்படி போக முடியும்? 82 வயசில் எப்படி போக முடியும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால் அரசியல்வாதிகள் அதாவது நியாயமான அரசியலை பண்ணுங்கள், ஏமாற்று அரசியல் பண்ணாதீங்க, மக்களை முட்டாளாக்காதீங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள். 82 வயசில் நான் 131 கிலோமீட்டர் நடக்க போகிறேன்னா சீட்டு வாங்கணுமா? வேறு வழி பண்ணுங்கள். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ பண்ணுறீங்க. சார் பாராட்டி எதிர்த்து வைக்கிறீங்க. தமிழன் வாக்கை நீ திருடுவதில் யார் அப்படின்னெல்லாம் கேட்குறீங்க. அது உங்கள் திமுக கட்சியை இது பண்ணணும், ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக பேசுகிறீங்க. அதை பேசிக்கங்க. நடைப்பயணமெல்லாம் டூ மச் அவருக்கு. வைகோவை பொறுத்தவரை இது மக்களை ஏமாற்றும் வேலை.